ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா இருந்துட்டு இருக்காங்க. மேலும் ரீசெண்டா வெளிவந்த பேபி ஜான் படத்துல நடிச்சதன் மூலமா இப்போ பாலிவுட் மூவிலையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேபி ஜான் படத்தை தொடர்ந்து இப்போ அக்கா அப்படின்ற வெப் சீரிஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா பாலிவுட்ல ஒரு ரொமான்டிக் மூவில நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தான் கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களோட ரொம்ப நாள் லவ்வரான ஆண்டனி தட்டில் கூட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்தது. மேரேஜ்க்கு அப்புறமாவும் நிறைய மூவிஸ்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனா பாலிவுட் போனதுக்கு அப்புறமா அதிகமா நிறைய கிளாமர் ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தன்னோட ஒர்க்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டான ஆண்டனி தட்டில் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருக்காங்க. அப்போ டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிருக்காங்க. டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் ஷாப்பை பற்றி பலருக்குமே தெரியும். அங்கே இருக்கவங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீமை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜாலியாக ஃபன் பண்ணி ஐஸ்கிரீமை கொடுத்து ஏமாற்றுவாங்க. சில பேர் அதை பார்த்து கடுப்பாகி தூக்கி வீசிடுவாங்க. சில பேர் எப்படியோ அதை கேஷ் பண்ணி வாங்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விளையாட்டு தான் அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் ஷாப்பில் பொதுவாகவே நடந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் கீர்த்தி சுரேஷும் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்காங்க. அங்கே கடையில் இருக்கவங்க அதே போல் கீர்த்தி சுரேஷ் கிட்டையும் ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீமை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு டைமும் கொடுத்து ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐஸ்கிரீமை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி காசு தர மாதிரி அந்த கடைக்காரரை கீர்த்தி சுரேஷ் ஏமாத்தி வெறுப்பேத்தி இருக்காங்க. ஃபைனலாக அந்த ஷாப்ல வேலை செய்யறவங்க கீர்த்தி சுரேஷோட கையை பிடிச்சு எப்படியோ பணத்தை வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் செம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க.